போகிறோம்னா ஸ்பேஸை பற்றி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் ஸ்பேஸில் கிராவிட்டியே இல்லைன்னு நினைப்போம். பட் ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்குது. அங்கே மைக்ரோ கிராவிட்டி இருக்குது. மைக்ரோனா வெரி ஸ்மால். ஸோ ரொம்ப கம்மியான அளவில் அங்கே கொஞ்சம் கிராவிட்டி இருக்குது. ஏர்த்தை மூன் சுற்றுது, ஏர்த் சன்னை சுற்றுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிளானட்ஸ் அதோட பொசிஷனில் சன்னை சுற்றிட்டு இருக்கு. அதுக்கெலாம் மைக்ரோ கிராவிட்டியும் ஒரு காரணம். இப்போ ஸ்பேஸில் ஒரு பெரிய பாறாங்கல்லை கொண்டு வைக்கிறீங்க, அப்புறமேல ஒரு தூசி இருக்குது. அது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஸ்பேஸில் வெயிட்டே கிடையாது. ஸ்பேஸுக்கு போகிற ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் எப்படி தூங்குவாங்கன்னா, ஸ்பேஸ் ஷட்டிலில் அங்கே இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸுக்கெலாம் ஒரு ஸ்லீப் பேக் கொடுத்துருவாங்க. அந்த பேக்கு அதாவது அந்த பேக்கு ஸ்பேஸ் கிராஃப்டோட வாலில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அது ஃப்ளோட் ஆகாமல் இருக்கும். ஸ்லீப்பிங் பேக்ஸில் ஆக்சிஜன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு 8 hours தூங்கணும். ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாதனால ஆஸ்ட்ரோனட்ஸால் அவங்களோட ஹேண்டோ இல்லைன்னா அவங்களோட ஃபேஸோ இல்லைன்னா அவங்களோட பாடியோ வாட்டரை வச்சு வாஷ் பண்ண முடியாது. அவங்க ஃபேஸு பாடியெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு ஒரு வெட் டவலை வச்சு வைப் பண்ணிப்பாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் அவங்களோட ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டரில் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வைப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை டவலை வச்சு அதை ட்ரை பண்ணுவாங்க. ஏர்த்தில் கிராவிட்டி இருக்கனால நம்மளோட மசில்ஸும் போனும் நம்மளை ஸ்டேபிளாக வச்சுக்கும். ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாதனால ஆஸ்ட்ரோனட்ஸோட பாடி வீக்காக ஆரம்பிச்சிடும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆஸ்ட்ரோனட்ஸ் ட்ரெட்மில்லில் டெய்லி 2 hours எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோடா குடிக்கிறோம்னா, இங்கே நம்ம இந்த சோடாவை ஓப்பன் பண்ணும்போது எல்லா கேஸும் வெளியில் வந்துடும். அதே ஸ்பேஸில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லாதனால அந்த கேஸ் சோடாக்குள்ளேயே இருக்கும். ஸ்பேஸில் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏர்த்தில் நம்ம இன்னொருத்தங்க பேசுகிறது நம்மளால் கேட்க முடியுது. ஏன்னா ஏர்த்தில் ஏர் இருக்குது. அதே இப்போ நீங்கள் ஸ்பேஸில் இருக்கீங்கன்னா அங்கே ஏர் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்பேஸில் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கத்தி பேசினாலும் அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்காது. ஆனால் இப்போ ஸ்பேஸ் ஷட்டில்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜனை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் பேசுகிறது கேட்கும். நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.